சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது? ஒரு சில ரொம்ப சிம்பிளான தந்திரங்கள் மூலமா எந்த ஒரு சோஷியல் சிச்சுவேஷனையும் நாம எவ்வளோ நம்பிக்கையோட ஹேண்டில் பண்ணலான்னு இந்த பகுதியில பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஒரு பார்ட்டி இல்ல ஒரு மீட்டிங், சுத்தி முத்தி தெரியாத முகங்கள், யார்கிட்ட போய் பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாம ஒரு மாதிரி தர்ம சங்கடமா நின்னுட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த அமைதியை உடைக்க சில சூப்பரான வழிகள் இருக்கு. இதுக்காக நாம எங்கேயோ தேட வேண்டாம். லீல் லோண்டஸோட புகழ்பெற்ற ஹவு டு டாக் டு எனிவன் புத்தகத்துல இருந்து சில முக்கியமான பவர்ஃபுல்லான டெக்னிக்கலை தான் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க இன்னிக்கே கூட யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான தந்திரங்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க வாயை திறந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியே மத்தவங்க உங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த முதல் 10 வினாடி அவ்ளோ முக்கியம். சரி, ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு நல்ல இம்ப்ரெஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு முதல்ல பார்ப்போம். பாருங்களேன், உங்க தோற்றமும் உங்க பாடி லாங்குவேஜும் தான் ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல 80% மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமா, நீங்க என்ன பேச போறீங்கன்றதை விட உங்க உடம்பு தான் முதல்ல பேசுது. தந்திரம், இதுக்கு பேரு தி ஃப்ளர்ட்டிங் ஸ்மைல், அதாவது வெள்ள புன்னகை. ஒருத்தரை பார்த்ததும் டக்குன்னு கடமைக்கு சிரிக்காம ஒரு செகண்ட் நிறுத்துங்க, அவங்கள நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உண்மையான புன்னகை உங்க முகத்துல மெதுவா பரவட்டும். இப்படி செய்யும்போது அந்த புன்னகை அவங்களுக்காகவே வந்ததுன்னு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கும். இத செய்யறது ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அந்த நபரை கவனிங்க. ரெண்டாவது, அவங்க இருக்கிற விதத்தை முழுசா உள்வாங்குங்க. கடைசியா அந்த உண்மையான புன்னகை உங்க முகத்திலையும் சரி கண்ணிலையும் சரி தானா மலரட்டும். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் பாருங்க. அடுத்தது ஸ்டிக்கி ஐஸ், அதாவது ஒட்டும் கண்கள். இது ஒரு சூப்பரான டெக்னிக். பேசும்போது உங்க கண்ணும் அவங்க கண்ணும் ஒரு சூடான மிட்டாய் மாதிரி ஒட்டிக்குச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட டக்குன்னு உங்க பார்வையை திருப்பாதீங்க. இது நீங்க அவங்கள எவ்வளோ மதிக்கிறீங்க, அவங்க சொல்றதை எவ்வளோ ஆழமா கேக்குறீங்கன்னு அவங்களுக்கு உணர்த்தும். ஓகே, இப்போ பாடி லாங்குவேஜ் பத்தி பார்த்தாச்சு. இது வெறும் முதல் படிதான். அடுத்ததா பார்த்த மாத்திரத்துல எப்படி ஒரு பழைய நண்பர் மாதிரி ஒரு ஆழமான இதமான தொடர்பை ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த தந்திரத்தோட பேரு தி பிக் பேபி பிவட். ஒரு அழகான குழந்தைய பார்த்தா எப்படி நம்ம முழு உடம்பையும் திருப்பி நம்ம முழு கவனத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுப்போமோ, அதே மாதிரி உங்களுக்கு அறிமுகமாகிற நபரை நோக்கி உங்க உடம்ப முழுசா திருப்புங்க. இது அவங்களுக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லாம சொல்லும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு சாதாரண வாழ்த்துல உங்க கவனம் எங்கேயோ சிதறி இருக்கும். ஆனா பிக் பேபி பிவட் மூலியமா உங்க முழு கவனத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஏற்படுத்துற தாக்கம் ரொம்பவே ஆழமானதா இருக்கும். நான் உனக்காக தான் இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது ஒரு சூப்பரான மைண்ட் செட் டெக்னிக். புதுசா ஒருத்தரை சந்திக்கும்போது அவங்க பல வருஷம் கழிச்சு திரும்பவும் சந்திக்கிற உங்க பழைய நண்பர்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன எண்ணம் போதும், உங்க பாடி லாங்குவேஜ் தானாகவே ரொம்ப அன்பாகவும் வரவேற்கிற மாதிரியும் மாறிடும். சரி, இப்போ பாடி லாங்குவேஜ் எல்லாம் செட் ஆயிடுச்சு. அடுத்த பெரிய சவால் என்ன பேசுறது? ஒரு சிறந்த உரையாடலை ஆரம்பிக்க நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு இப்ப பாப்போம். நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன உரையாடல்கள், அதாவது ஸ்மால் டாக்குங்கிறது புத்திசாலித்தனமா ஏதாவது பேசுறதில்ல. அது ஒரு மியூசிக் மாதிரி ஒரு நல்ல மூட, ஒரு நல்ல ஃபீலை உருவாக்குறது தான் அதோட நோக்கம். அது வார்த்தைகளை பத்தினதில்ல, உணர்வுகளை பத்தினது. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மூட் மேட்ச், அதாவது மனநிலையை பொருத்துவது. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கவனிங்க. அவங்க என்ன மூட்ல இருக்கிறாங்க? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்களா இல்ல அமைதியா இருக்கிறாங்களா? அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கும்போது உடனடியா ஒரு கனெக்ஷன் உருவாகும். இதோ பாருங்க, இது ரொம்ப தெளிவா விளக்குது. அவங்க ரொம்ப உற்சாகமா ஜாலியா இருந்தா நீங்களும் அதே எனர்ஜியோட ஆரம்பிங்க. அவங்க அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்தா உங்க தொடக்கமும் மென்மையா இருக்கணும். இதுதான் உடனடி இணக்கத்துக்கான ஒரு ரகசிய சாவி. ஆக நாம பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுறதுங்கிறது ஏதோ பிறவியிலேயே வர்ற திறமை இல்ல. அது நம்ம கத்துக்கக்கூடிய சின்ன சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தந்திரங்களோட ஒரு கலவை தான். சோ உங்க அடுத்த சந்திப்பை வெற்றிகரமா மாத்த இந்த 4 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வெள்ள புன்னகை நம்பகத்தன்மையை கொடுக்கும். ஒட்டும் கண்கள் மரியாதையை காட்டும். பெரிய குழந்தை சுழற்சி அவங்கள ஸ்பெஷலா உணர வைக்கும். கடைசியா அவங்க மனநிலைக்கு பொருந்தி போறது உடனடியா ஒரு நல்ல உறவை உருவாக்கும். இப்போ கேள்வி இதுதான், நாம பார்த்த இந்த சக்தி வாய்ந்த சின்ன தந்திரங்கள்ல முதல்ல எதை நீங்க முயற்சி செய்ய போறீங்க?